ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கர்நாடகாவில் செய்யக்கூடிய ஒரு வெண்டைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். இது குறைஞ்ச எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு வானலியை சூடு பண்ணிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துட்டுருக்கேன். பருப்பு நன்னா இப்போ செவந்து வந்துடுது. இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டுருக்கிற வெண்டைக்காவையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த வெண்டைக்காய் வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நன்னா கலந்து விட்டுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். உப்பை சேர்த்து நன்னா கலந்து விட்டுண்டு மூடி போட்டு மூடக்கூடாது, திறந்தே வச்சு அப்படியே வேக வைக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வதங்கி எடுத்து இதுக்கு என்ன மசாலா அப்படின்னா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா 4 பேடிகை மிளகாய், இது வந்து கலருக்காகவும் வாசனைக்காகவும், அதுக்கப்புறமா 4 சாதாரண மிளகாய் காரத்துக்காக இது கூட சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துண்டு இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் இப்போ அரைக்க போகிறோம். தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இப்போது இந்த பொடியை வந்து நம்ம இந்த கறியில் சேர்க்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறி நல்லா வதங்கி எடுத்து இப்போ இது கூட நம்ம இந்த பொடியை சேர்க்க போகிறோம். கறி பார்த்தீங்கன்னா இந்த குழகுழப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். இதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். வெண்டைக்காவை நம்ம நாளே நறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்து அந்த குழகுழப்பு தன்மை இருக்காது. அந்த நாராக வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. அப்புறமா இந்த பொடியை போட்டு நன்னா வதக்கிக்கணும். இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நன்னா கலந்துக்கணும். இப்போ பார்த்தேன்னா தெரியும், நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ திரும்பவும் இதை வந்து அப்படியே மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம். எண்ணெய் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, ரொம்பவே கம்மியான எண்ணெயில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றோட ஒன்று ஒட்டாத ரொம்பவே கிறிஸ்பியான வெண்டைக்காய் கறி கர்நாடகா ஸ்டைலில் ரெடி ஆகிடுது. கடைசியாக ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்பவே வாசனையான வித்தியாசமான வெண்டைக்காய் கறி ரெடி ஆகிடுது. இதை வந்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுண்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.